என்ன பலி கொடுக்கறதுக்கு இந்த அக்னிக்கு விருப்பம் இல்லையா? அக்னிக்கு உன்னோட உயிரை எடுக்க விருப்பம் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன். என்னங்க இது? உள் பக்கமா தாப்பால் போட்டிருக்கு, ஆனா உள்ள அந்த பொண்ணை காணோம். எங்க மாயமா மறைஞ்சிட்டா? திஷ்டி சுத்திரன் சாக்கல என்னமோ தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி என் மேல உரிமை கொண்டாடுறத நிறுத்து. இன்னும் கொஞ்ச நாள்லயே அந்த தாய் குடியிருக்கிற கஷேத்திரத்துக்கு நீ போவ. அந்த மகமாயியே உன்னை கூப்பிடுவா பாரு. அவளுக்கும் உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் நீ மறைக்கல. இங்க பாரு, இத்தனை நாள் நீ சொல்லலனாலும் பரவாயில்லடா. இப்ப சொல்லு. நான் உன்னை திட்ட மாட்டேன், தப்பா நினைக்க மாட்டேன். எந்த விஷயத்த சொல்ல சொல்றீங்கம்மா? நான் எதையுமே மறைக்கல, எந்த ரகசியமும் இல்லம்மா. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலடா, உனக்கு தான் என்னமோ ஆயிருக்கு. உன் முகத்துல இருக்கிற சோகமும் பதட்டமும் எனக்கு நல்லா தெரியுது. நான் அப்பவே கேட்கலாம் நினைச்சேன், ஆனா பாட்டியும் மயூரியும் இருந்ததுனால கேட்காம விட்டுட்டேன். உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கவே மறந்துட்டேன் பாத்தியா? அது இருக்கட்டும், அந்த பொண்ணு யாருடா? எந்த பொண்ணுமா? நீ காதலிக்கிற பொண்ணுடா. உன் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டு போனாளே, அவதான். எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு என் கையை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போனேல்ல, அந்த பொண்ணு. ஓ மை காட், இப்போ எப்படி சமாளிக்கிறது? இன்னைக்கு பூரா எனக்கு நாளே சரியில்லை போல இருக்க. நாள் பூரா அலைஞ்சதுக்கு அப்புறம் அமிர்தா என் முன்னாடி வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினாங்க. இப்போ இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட ஏதாவது சொன்ன இன்னைக்கு எனக்கு சங்கன்னமோ கேரண்டி தான். என்ன இப்ப என்ன பொய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அம்மா, நான் இன்னைக்கு போய் சொல்லல, ஆனா அன்னைக்கு போய் சொன்னேன். அது வந்து என் பர்த்டே அன்னைக்கு. நான் எந்த பொண்ணையும் காதலிக்கலம்மா. எந்த பொண்ணும் என் பர்த்டே அன்னைக்கு வீட்டுக்கு வரல. இந்த மயூரி பாம்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு குரங்கு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆனால அதை பார்க்க முடியாம தப்பிக்கிறதுக்காக உன்னை வெளியே கூட்டிட்டு போயிடலான்னு போய் சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க என்னடானா அந்த பொண்ணு யாருன்னு காட்டினா அவளுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி யார் அந்த பொண்ணு அப்படின்னு சீரியஸா கேக்குறீங்க. அம்மா, டோன்ட் வரி, நான் எந்த பொண்ணையும் இப்ப காதலிக்கல. லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். என் வாழ்க்கையில எந்த பொண்ணுமே இல்ல, டோன்ட் வரி, பி கூல். அப்பாடா, இப்பதாண்டா நிம்மதியா இருக்கு. சாயந்தரத்திலேருந்து இதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு மூளெல்லாம் குழம்பி போச்சு. சரியான லூசு. நேரமாச்சு, போய் படுத்துக்கோ. நான் ஏற்கனவே மூளை குழம்பி போய் தானே இருக்கேன். அந்த அமிர்தா என் மூளையை குழப்பி என்னை மொத்தமா பைத்தியக்காரனாக்கிட்டாங்க. அவங்க சம்மதிக்கிற வரைக்கும் என் காதல் விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாது. காதல்ல ஏற்படுற வலியும் வேதனையும் நான் ஒருத்த அனுபவிக்கிறேமா, அது போதும். இத பார்ப்பா விக்ரம், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. என்ன சித்தப்பா, என்ன விஷயம் சொல்லுங்க. நீயும் சரோஜாவும் அமிர்தாவை சொந்த பொண்ணா ஏத்துக்கிட்டு தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. அவ ரூமுக்குள்ள உட்காந்து நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்துருக்கீங்க. ஆனா அவ உங்க ரெண்டு பேர் கண்ணையும் மண்ணை தூவிட்டு வீட்டுல இருந்து வெளியில போயிட்டா. மாமா, ஏன் தேவையில்லாம இப்படி அமிர்தா மேல பழி போடுறீங்க? ஏன் முன்னாடி தானே அவர் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் அவர் ரூம் கதவை திறந்து வெளியில வரவே இல்லையே. அப்படி இருக்கும்போது அவ எப்படி வெளியில போயிருக்க முடியும்? அதையே தாமா நானும் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி அவ வெளியில போனா? உள்ளுக்குள்ள கதவை சாத்தி தாப்பா போட்ட மாதிரி இருக்கு. ஆனா உள்ள கதவை திறந்து பார்த்தா உங்க பொண்ணு அமிர்தாவை காணோம். அது எப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன் சித்தப்பா, என்ன பேசுறீங்க நீங்க? அமிர்தா ரூமுக்குள்ள இல்லாம ரூமுக்குள்ள இருந்து தாப்பால் போட எப்படி முடியும்? அது சரி, அமிர்தா வெளியில போயிருக்கான்னு சொல்றீங்க. அப்ப ரூமுக்குள்ள தாப்பால் போட்டிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படின்னு கேட்டா ஜன்னல் வழியா பார்த்தோம். ஜன்னல் வழியாவா? ஆமா, நாங்க வெளியே போய் ஜன்னல் வழியா ரூம்ல என்ன இருக்குன்னு டார்ச் அடிச்சு பார்த்தோம். அப்பதான் ரூம்ல அமிர்தா இல்லன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா ரூம்ல உள்பக்கம் தாப்பால் போட்டிருந்தது. சின்னத்தே,
இது தப்பில்லையா? இல்ல ஜன்னல் வழியா எதுக்கு நீங்க அவ ரூம்ல டார்ச் அடிச்சு பாத்தீங்க? என்ன கேள்வி இது? எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த அமிர்தா மேல சந்தேகம்தான். அவ ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல. அவ பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தோணுது. ஆமா விக்ரம், நாங்க 2 பேரும் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். இத பார்ப்பா, எங்க வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே நேர்ல வந்து செக் பண்ணிக்கோவா. இல்ல சித்தப்பா, எங்க பொண்ணு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. ஆமா, அவ ரூம்குள்ள உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க தேவையில்லாம அவ மேல சந்தேகப்படுறீங்களோன்னு தோணுது. இத்தனை வருஷங்களா உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களோட நல்லது கெட்டதுல எல்லாம் கலந்துகிட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற எங்க பேச்சில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல சின்னம்மா. உண்மையதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இத பாரு, இப்பவே நீங்க 2 பேரும் வந்து அவ ரூம் கதவை தட்டி பாருங்க. உள்ள இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சிடும். புரியுதா? அதுக்கப்புறம் எங்க பேச்ச நம்பலாமா இல்லன்னா எங்க 2 பேரையும் நம்பலாமா வேண்டாமான்னு உனக்கே தெரிஞ்சிடும். வா வாப்பா. சித்தப்பா, சித்தப்பா ப்ளீஸ், இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம். அவ பாவம் ஏதோ ரூம்ல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்றது நல்லா இருக்காது. அவ வீட்ல இருந்தாதானே விக்ரம் தியானம் பண்ணுவா. ஒரு தடவை கதவை தட்டி பாரு, உனக்கே எல்லாம் தெரியும். சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா, ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க அவ ரூம்ல டார்ச் அடிச்சு பார்த்ததே தப்பு. சித்தப்பா, நம்ம வீட்டு பொண்ணு மேல இப்படி எல்லாம் சந்தேகப்படுறது தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா அமிர்தா மத்த பொண்ணுங்க மாதிரி சாதாரண பொண்ணா இருந்திருந்தா அவளை இப்படி டெஸ்ட் பண்றது பெரிய தப்புதான்ப்பா. ஆனா நம்மள மாதிரி அவ எல்லார் கூடயும் பேசுறதும் இல்ல, சிரிச்சு பழகுறதும் இல்ல. அங்கதான் அவ மேல எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் மேல அவ யாரு, எங்க இருந்து வந்திருக்கா, அவளோட அப்பா அம்மா யாரு, எதுவுமே தெரியல. அப்படி இருக்கும்போது சந்தேகப்படாம இருக்க முடியுமா? ஒருவேளை நாளைக்கு எடா கூடமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எங்களுக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருக்கிறது தான் முக்கியம். அதனாலதான் இப்படி பண்ணோம். இத பாரு சரோஜா, நாங்க இப்படி சொல்றது உங்க 2 பேருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி உங்க மேல எங்களுக்கு இருக்கிற அக்கறையை நீங்க புரிஞ்சுக்கணும். சின்னத்தை, உங்க மனசை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் எங்களை பத்தி எந்த அளவுக்கு யோசிப்பீங்கன்னு தெரியும். ஆனா அமிர்தா எங்கேயும் போகல, ரூம்குள்ளதான் இருக்கா. அட என்னம்மா நீ, அவதான் உள்ள இல்லைன்னு சொல்றேன்ல. எவ்வளவு சொன்னாலும் நீங்க 2 பேரும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்களே. நாங்க 2 பேரும் கண்ணால பார்த்தோம், அவதான் ரூம்குள்ளேயே இல்லையே. ஆனா கதவு மட்டும் உள் பக்கம் தாப்பா போட்டிருக்கு. இத பாருப்பா, நீ சொல்ற மாதிரி அமிர்தா ரூம்குள்ள இருந்தா அவ மேல நாங்க சந்தேகப்பட்ட தப்புக்கு அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சரியா? சித்தப்பா, நீங்க பெரியவர், இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. இங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அமிர்தா ரூமுக்குள்ள தியானம் பண்றா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன் எங்க 2 பேரையும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க? ஆமா மாமா, தயவு செஞ்சு அமிர்தா மேல நம்பிக்கை வைங்க. அவ நிச்சயமா ரூமை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. தேவையில்லாம என் பொண்ணு மேல சந்தேகப்படாதீங்க மாமா. என்ன சரோஜா நீ, காரணமே இல்லாம சந்தேகப்படுறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? இது சந்தேகம் இல்ல, உண்மையதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இருப்பா விக்ரம், உண்மை என்னன்னு நீங்களே உங்க கண்ணால பாத்துக்கோங்க. வாங்க. வேண்டாம் சித்தப்பா. அமிர்தா, 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 அமிர்தா.
அர்ஜுன் சொன்னதை கேட்டு மனசு போட்டு குழப்பிக்காத மயூரி. அவன் எப்பவுமே ஒரு மாதிரி மூடியா தான் இருப்பான். அவன் மூடு ரொம்ப நல்லா இருந்தா ஒரு மாதிரி மழைய பார்த்து மயில் டான்ஸ் ஆடும்ல, அப்படி சந்தோஷமாயிடுவான். இன்னைக்கு அவனுக்கு ஏதோ மூடு சரியில்லை போல இருக்கு. அதான் கோவத்தை உன் மேல காட்டிட்டான். இங்க பாரு, அவன் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்படி சோகமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல மயூரி. அத்தை, அர்ஜுன் என்ன திட்டினதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. ஆனா அர்ஜுன் என்ன இப்ப கல்யாணம் பண்ணிப்பானா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அவன் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். எப்படி அவனை புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல அத்தை. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவன் பேசினத நீ உன் மனசுல போட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு தோணுது. மயூரி, நாளைக்கு உங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தி நானே அவன்கிட்ட பேசுறேன், சரியா? என்ன கல்யாணம் பண்ணிக்க அவன் சம்மதிக்கலனா? ஏன் சம்மதிக்க மாட்டான்? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் வேற யாரு வேணும்னு சொல்லுவான்? மயூரி, எங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அர்ஜுன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லையே. அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில கல்யாண பேச்சு எடுக்கும்போதே அவன் என்ன பதில் சொன்னான்னு உங்களுக்கே தெரியும். தெரியும். ஆனா அன்னைக்கு அவன் பர்த்டே சந்தோஷத்துல பிஸியா இருந்தான். நாம திடீர்னு அவனை கூப்பிட்டு கல்யாண பேச்சு எடுத்துட்டோமா, அது அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதனாலதான் அப்படி பேசிட்டான். அன்னைக்கு வேணா அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா நாளைக்கு நானு அவன் பாட்டி எல்லாரும் சேர்ந்து அவன்கிட்ட பேசி அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சம்மதிக்க வைக்கிறேன், சரியா? மயில் வானத்துல கொஞ்சம் மேகத்தை பார்த்தாலும் மழை வரப்போதுன்னு சந்தோஷப்படுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. நான் என்னமோ அர்ஜுன் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அர்ஜுனுக்கு என்னமோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இருக்க மாதிரியே தெரியல. அவன் பேசுறதே வித்தியாசமா இருக்கு. ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோன்ற கனவை விட இது கடலை கடக்கிற முயற்சி மாதிரி இருக்கு. மனுஷனோட மனசுக்கு 2 வழி, 2மே லட்சியத்தை அடைய வழிகாட்டும். ஆனா 2 வழியிலயும் பலன் கிடைக்கலனா கடவுளை வேண்டதே வேஸ்ட். இப்ப நானும் அந்த மாதிரி வழியில தான் மாட்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் பார்த்தா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற சந்தோஷம், இன்னொரு பக்கம் அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க அவனுக்கு புரிய வைப்பீங்கன்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உற்சாகம் 2மே இரட்டையர்கள் மாதிரின்னு சொல்வாங்க. ஒன்னை விட்டு இன்னொன்னால இருக்க முடியாது. மயூரி, என்ன ஆச்சு இன்னைக்கு உனக்கு? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, வாழ்க்கையில நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லைன்னா யாராலையும் நிம்மதியா வாழ முடியாது. நம்பிக்கையே இல்லாம லட்சியத்தை அடையணும்னா அந்த லட்சியத்தை அடையவே முடியாதுமா. இங்க பாரு, முதல்ல வாழ்க்கையில நம்பிக்கையை வை. அர்ஜுன் கண்டிப்பா உன் கழுத்துல தாலியை கட்டுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதை பத்தி யோசிக்காதம்மா. அமிர்தா, 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 அமிர்தா. நான் இங்க இருக்கேன். பாத்தியா விக்ரம், நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த கதவு உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கு. ஆனா இந்த பொண்ணு வெளியில இருந்து வரா. இதுல இருந்து உனக்கு புரியலையா? இவ சாதாரண பொண்ணு இல்ல, ஏதோ மாயாவி போல் இருக்கு. விக்ரம், இவளை மட்டும் நம்பாதீங்க. இவ மாய மந்திரம் கத்து வச்சிருக்கா. சூரிய கிரகணம் அன்னைக்கு இவ வெளியில போயிட்டு வந்திருக்கான்னா நிச்சயமா மந்திர தந்திரம் பண்ணிட்டு வந்திருப்பா. சித்தப்பா, என்னாச்சு உங்களுக்கு? அமிர்தாவை பத்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மந்திரவாதியோட சவகாசம் கிடைச்சதுல நீங்களும் அதே மாதிரியே பேசுறீங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் கற்பனை பண்றீங்க. அமிர்தா, நீயாவது இவங்களுக்கு புரிய வைமா. நீ எங்க போயிருந்த, எப்ப ரூமை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லு. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமை விட்டு வெளியே வந்தேன்ப்பா. கிரகணம் முடிஞ்சிருச்சுல, அதனால்தான் நானும் தியானத்தை முடிச்சிட்டேன். பூஜை ரூமுக்கு போய் சாமியை வேண்டிக்கிட்டு வரேன். பாத்தீங்களா, இப்பயாவது என் பொண்ணை நம்புறீங்களா?
நீங்க 2 பேரும் தேவையில்லாம என் பொண்ணை சந்தேகப்படுறீங்க. இல்ல, இந்த பொண்ணு பொய் சொல்றா. இவ பூஜை ரூம்ல இல்லவே இல்ல. இவ பேச்ச நம்பாதீங்க. இல்ல, நான் பூஜா அறையில தாங்க இருந்தேன். நீங்க பார்க்கல, அவ்வளவுதான். அப்படியா? பூஜை ரூம்ல தானே நீ இருந்த, அப்புறம் எப்படி கதவு உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கு? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. உள்பக்கம் தாப்பால் போட்டா நான் எப்படி வெளியே வருவேன்? அதத்தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கதவு உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கும் போது நீ எப்படி வெளியில இருக்க? உள்பக்கம் தாப்பால் போட்டிருந்தா தானே. நீங்க போய் சொல்றீங்க. தாப்பால் போட்டிருந்தா நான் ரூமை விட்டு எப்படி வெளியே வருவேன்? அப்பா அம்மாவை நம்ப வைக்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்க. வேணும்னா கதவை திறந்து பாருங்க. தாப்பால் போட்டிருக்கா இல்லையான்னு அப்ப தெரிஞ்சிரும். அப்படியா? அப்ப சரி, இப்பவே கதவை திறந்து பாக்குறேன். சித்தப்பா, ஐயோ, என்னங்க பார்த்து. சித்தப்பா, என்னங்க அடி எதுவும் பரல. பாத்தீங்களா சித்தப்பா, காரணமே இல்லாம அமிர்தா மேல சந்தேகப்பட்டிருக்கீங்க. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல. இல்ல, ஏன் உங்களுக்கு அமிர்தா மேல இவ்வளவு சந்தேகம் வருதுன்னு தான் எனக்கு புரியல. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இனிமேலாவது அவ மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க. அவ இந்த வீட்டு பொண்ணுன்னு ஏத்துக்குங்க. சரோஜா, வா. அமிர்தா, உங்க அம்மாவுடைய ரேகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம். அதை உங்ககிட்ட சொல்ல என்னால முடியல. அதுக்கு காரணம் அந்த திரிபுர சுந்தரி அம்மா. அந்த தாய் உங்ககிட்ட உண்மைகளை சொல்ல எனக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான்னு நானே குழப்பத்தில் இருக்கேன். அந்த மகமாயியோட மனசுல என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ஆனா அந்த தாய் என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்க சொல்றான்னா, உங்க அம்மாவுடைய தேகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வேலை இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். இல்ல, அந்த தாய் மகமாயி உனக்கு ஏதாவது அறிவுரையோ இல்ல உதவியோ செய்ய வாய்ப்பு இருக்கு. அமிர்தா, நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நான் உங்ககிட்ட உண்மைய சொல்லலன்னு நீ என் மேல கோபப்படாத. கொஞ்ச நாள் பொறுமையா இரு. என்ன இருந்தாலும் நான் வெறும் மனுஷன். அந்த பரமேஸ்வரனுடைய உத்தரவை நிறைவேற்றுறவன், மகமாயியோட வார்த்தையை மீறாதவன். அந்த ஜெகன்மாதாவோட மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது.